ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டீடைல்ஸாக பார்த்துடலாங்க. ஸோ குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். தைரியமாகவும் போகலாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் இன்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க, போதுமானது. லாஸ்ட்டாக அப்படியே ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் போகும்போது. சரியா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூஸ், திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா திருக்குறள் வாரமாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு 5வது உலக தமிழ் மாநாட்டில் இதை அறிவிச்சிருக்காங்கப்பா. அப்போ திருவள்ளுவர் சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு. 133 அடி. 133 அடின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 133 அதிகாரங்களை கொண்டதால 133 அடின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7000 டன் இதனுடைய கற்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 3681 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடல் மீது கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. சோ டிசம்பர் மாதம் கடைசி வாரம் வந்து என்ன திருக்குறள் வாரமா அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் என்ன பண்ணிருக்காங்க, கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதனுடைய சிறப்பம்சம் என்ன பாத்தீங்கன்னா கரெக்டா வெள்ளி விழா கொண்டாடினாங்க. சோ அதன் காரணமாக தான் அந்த திருக்குறள் வாரத்தை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திருக்குறளை ஊக்குவிக்கும் விதமாக 3 லட்சம் ரூபாய்ங்க, எவ்வளவுங்க, 3 lakhs rupees கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் கலாச்சார மையமானது யாழ்ப்பாணத்தில் அமைக்க தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா யாழ்ப்பாணம் என்றதை நோட் பண்ணுங்க. சோ அப்போ கடல் மீது வேற எதனா பாலம் அமைக்கப்பட்டதுன்னா, கடல் மீது அமைக்கப்பட்ட மிக நீளமான பாலம்னா அடல் சேது பாலம். இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கோ த்ரூ பண்ணிக்கங்க காய்ஸ். நான் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், காற்றின் தரம். சார் நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா காற்று பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மரங்கள் எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். அப்போ நாட்டிலே காற்றின் தர குறியீட்டில் முதன்மையாக திகழ்து. அப்ப நல்ல காற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் தாங்க இருக்கு, தமிழ்நாட்டுல. அப்ப பாருங்க, தமிழ்நாட்டிலே அதான் ஃபர்ஸ்ட், நாட்டிலே அதான் ஃபர்ஸ்ட். அப்போ 33 புள்ளிகளுடன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல நாகர் லகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகர் லகன், லகுன் அப்படின்னு நாகர் லகுன். அது எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேஷ்ல இருக்குங்க. அடுத்தது மடக்கேரி அப்படின்றது கர்நாடகா, 3வது பிளேஸ். 5th பிளேஸ்ல தஞ்சாவூர் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டிலே 5 இடங்கள்ல எத்தனை இடங்கள் இருக்கு? 2 இடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் திருநெல்வேலி, 5th பிளேஸ்ல தஞ்சாவூர் இருக்கு. அப்ப ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம டெல்லி பொல்யூஷன் பத்தி நிறையவே பார்த்திருப்போம். சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சோ 2025 எப்பவுமே 2024ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா விருதுகள் கொடுப்பாங்க தமிழக அரசு. சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா படிக்காம போக கூடாதுங்க. ஏன்னா எக்ஸாம்ல எப்பவுமே கேட்கக்கூடியது. பாரதிதாசன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா செல்வ கணபதி. பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா செல்வ கணபதி கொடுக்கப்பட்டது 1978 இருந்து கொடுக்கப்பட்டு வருதுங்க. சோ அந்த கொடுக்கப்பட்டு வரும் இயர்களை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா திருவிக்காவும் ரவீந்திரநாத்தும் ஃப்ரெண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஷார்ட்கட்ல. திருவிக்காவும் ரவீந்திரநாத்தும் ஃப்ரெண்டு 79ல இருந்து கொடுக்கப்பட்டு வருது. சோ திருவள்ளுவர் சிலை படிகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க, படிக ராமு. திருவள்ளுவர் சிலை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? படிக கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப படிக ராமு. அப்ப 1986ல இருந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றது சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பெரியார் விருது. பெரியார் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை என்ற பத்திரிகை எழுதியிருப்பாரு. அப்ப விடுதலை ராஜேந்திரன். ஷார்ட்கட் தான், வேற வழி கிடையாது, படிச்சிடலாம். அப்ப திருவிக்காவும் ரவீந்திரநாத்தும் ஃப்ரெண்டு. திருவள்ளுவருக்கு படிகை சிலையை அமைச்சிருக்காங்க. பெரியார் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை ராஜேந்திரன். பாரதியாரும் கபிலனும் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அம்பேத்கர் படிச்சுதான் ஆகணும், ரவிக்குமாருங்க. அம்பேத்கர் விருது ரவிக்குமாருக்கு. ஆனா எந்த ஆண்டுல இருந்து கொடுக்கப்பட்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க. சோ அப்புறம் அண்ணா விருது. அண்ணா வந்து கணேசனை கும்பிட்டு போவாருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கணேசனுடைய ஃப்ரெண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா கணேசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி கலைஞர் விருது முத்து வவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாவாசி, முத்து வாவாசி 2024 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சோ நமக்கு இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன், திருவிக்கா, திருவள்ளுவர், பெரியார், அம்பேத்கர், பாரதியார், அண்ணா. எல்லாருமே சொல்லிட்டீங்களே சார், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கைஸ். கண்டிப்பா எல்லாருமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணுங்க. சோ அப்ப கங்கா சாகர் மேளா அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பமேளா ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்ப மேளா. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடியது தான் இந்த கங்கா சாகர் மேளான்றது.
ஸோ இது கங்கை நதியுடன் வங்காள விரிகுடாவில் இணையும் பகுதியில் இது நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாநிலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க guys. மேற்கு வங்கத்துல நடக்குதுன்றது. அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அருந்ததியர்களுக்கு வழங்கும் 3% இடஒதுக்கீடு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் 2009 உருவாக்கப்பட்டதுங்க. ஸோ இந்த இயர் முக்கியங்க. ஸோ இந்த கமிட்டி கேட்கிறாங்க பாரு, ஜனார்த்தனன் தலைமையில் 2008ஆம் ஆண்டு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து ரிசர்வேஷனை பத்தி நிறையவே படிச்சிருப்போம். பட் அருந்ததியர்களுக்கு 3% இந்த சட்டம் தமிழ்நாடு உருவாக்குறது 2009. யாருடைய தலைமையில் கமிட்டி போடப்பட்டதுன்னா ஜனார்த்தனம் தலைமையில் கமிட்டி போடப்பட்டது. தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம்னா 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதை நீங்க நோட் பண்ணா போதுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் சர்வதேச ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐநா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டு சர்வதேச ஆண்டுகளாக அறிவிக்கா. பட் ஆனா இந்தியா இந்த இடத்துல 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கு. இந்த இடத்துல யார் பண்ணோம்? இந்தியா. அப்புறம் பாருங்க சர்வதேச ஒட்டகங்களான ஐநா 2025 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச குவாண்டம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டு. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயங்க. கூட்டுறவு ஆண்டுனா அனைத்து நாடுகளிடையும் வந்து கூட்டுறவு விஷயங்களை எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பனிப்பாறைகள்னா பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடத்துல சொல்றாங்க கைஸ் பனிப்பாறைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்றாங்க. சோ அப்ப பாருங்க கைஸ் இந்த இடத்துல தெளிவா எழுதிக்கணும். பனிப்பாறைகள் ஆண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்படின்றத சொல்றாங்க. அப்போ 2026 பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேய்ச்சல் நிலம் ஆண்டும் சொல்லுவாங்க. இந்த மேய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அடங்குங்க இதுல. அடுத்தது கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியார் விருது 2024 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நல்லா கவனிச்சுங்க guys. யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எந்தெந்த துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல டக்குன்னு கேட்டுருவாங்க. கேல் ரத்னா விருது வாங்கிய குகேஷ் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ பாருங்க கேல் ரத்னா விருது குகேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஹர்மன் பரித் சிங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பிரவீன் குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சோ அப்புறம் மனு பார்க்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ குகேஷ் மட்டும் தான் செஸ், மீதி எல்லாம் பாருங்க ஹாக்கி, பாரா ஒலிம்பிக், ஷூட்டிங். சோ இந்த கேல் ரத்னா விருது 91 92 காலகட்டத்தில இருந்து கொடுக்கப்பட்டு வருது. எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்? நமக்கு எல்பிஜி கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஆண்டுகள்ல இருந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு வருது? கேல் ரத்னா விருதுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றத நம்ம சொன்னாலே போதும் guys. நெக்ஸ்ட் அர்ஜுனா விருது. அர்ஜுனா விருது 61ல இருந்து கொடுக்கப்பட்டு வருதுங்க. சோ இந்த அர்ஜுனா விருதுக்கு 32 பேர் தேர்வு பெற்றிருக்காங்க. அதுலயும் பாருங்க முக்கியமா தமிழகத்திலிருந்து இந்த விருதை பெற்றவர்கள் கொஸ்டின் கேட்பாங்க. துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன், மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன், நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன், அபய் சிங் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்குவாஷ்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. இந்த செவுத்துல இப்படி நிக்க வச்சுட்டு 2 பேர் இங்க நின்றுவாங்க. இப்படி அடிப்பாங்க தெரியுமா? அதான் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆண்டு 4 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றாங்க. அடுத்தது துரோணாச்சாரியார் விருது. துரோணாச்சாரியார் 1985ஆம் ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்ப பாருங்க 2024ஆம் ஆண்டு துரோணாச்சாரிய விருதை பெற்றவர்கள் யாருன்னா சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெற்றிருக்காங்கன்றாங்க. சோ இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் குறைக்கடத்திகள் சயின்ஸ் அண்ட் டெக்ல கேட்கக்கூடிய இந்தியாவின் முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலையானது ஆந்திர பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பாருங்க தனியார்னா எங்க வந்துடும்? ஆந்திரா. நான் ரொம்ப ஆத்திரத்துல இருக்கேன். நான் என்ன பண்றேன்? தனியாவே இருந்துக்கிறேன். எப்படி இருக்கேன்? ஆத்திரத்துல தனியா இருந்திருக்கேன். ரெண்டாவது பாருங்க முதல் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்னா நீங்க எந்த குஜராத்ல போயிடணும். தனியார்னா ஆத்திரம். நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் குஜராத்ல இருந்தேன். ஆத்திரம் பட்டுச்சு. நான் தனியா போயிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அப்போ முதல் குறைக்கடத்தி உற்பத்தி தமிழகத்துல எங்க சார் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிங்க. இது நம்ம படிச்சுதான் ஆகணும். சார் இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாதுங்க. நான் சிலது மட்டும் ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட்ன்றது அப்படிதான் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விதத்துல இருக்காது. உங்களுக்கு எப்படி தோணுதோ ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆனா அதான் ஷார்ட்கட். அப்ப பாருங்க நான் தனியா இருக்கேன். அதனால நான் ஆந்திராக்கு போயிட்டேன். குறையா இருந்துச்சு எனக்கு. நான் ஆத்திரம் அடைஞ்சதால எனக்கு குறையாயிடுச்சு. நான் தனியார் குறைக்கடத்தி ஆலை. அப்ப குஜராத்ல இருக்கிறப்போ முதல் குறைக்கடத்தி ஆலையை பார்த்தேன். தமிழகத்துக்கு வந்தா கிருஷ்ணகிரியில இருக்கு குறைக்கடத்தி ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் வழி இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க guys. தாய் வழி இறப்பு விகிதம் குறைந்துள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளாங்க. சோ தாய் வழி
கேரளாவின் தாய்வழி இறப்பு விகிதம் 19லிருந்து 29ஆக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைம் குழந்தைகள் பிறப்பு குறைந்துள்ளதால் இந்த விகிதம் அதிகரித்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அவங்கள பிறக்க விகிதம். அப்ப தமிழ்நாட்டின் இறப்பு விகிதம் தாய்வழி இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 45.5% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. கேரளான்றது முக்கியம். நம்ம தமிழ்நாடுடைய இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். சோ உழைப்பு நாள். நம்ம உழைக்கிறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்கறதில்ல. படிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்றதில்ல, நேரம் காலம்லாம் பார்க்கறதில்ல. அப்ப உழைப்பு நாள் அளவில் தமிழகம் முதல் இடம்ங்க. பார்த்தீங்களா? தமிழன் சொன்னாலே உழைக்கிறது தான் வந்து நிக்கும். அப்ப உழைப்பு நாள் என்பது ஒரே நாளில் ஒருவர் எவ்வளவு வேலை செய்கிறார் என்பதை குறிக்கும். அப்படின்னா நம்மலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸா 24 ஹவர்ஸும் ஒர்க் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒர்க் தாங்க பண்றோம். உழைப்பு நாள் பட்டியலில் தமிழ்நாடு 1 பிளேஸ்லயும், குஜராத் 2 பிளேஸ்லயும், மகாராஷ்டிரா 3லயும், மத்திய பிரதேசம் 4த்லயும் இருக்கு. அப்ப இந்த உழைப்பு நாள் அப்படின்றது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலிடம் பாத்துங்க தமிழகம். நெக்ஸ்ட் 8வது ஊதிய குழு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2026 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வெளியிடுதுங்க. சோ அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க காய்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 550K அடுத்த வருஷம் நீங்க வாங்குறப்ப என்னன்னா 1.2 லேக் வரும். ஒரு 1.2 லட்சம் வரும். ஏன்னா இந்த ஊதியக்குழு என்ன பண்ணிருக்கு, ஒரு 2, 3 மடங்கா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா கவர்ன்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பெனிஃபிட்ங்க. நீங்களும் அரசு அதிகாரிகள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கும் பயன்படும். அப்ப ஆனா 7வது நிதிக்குழு உருவாக்கப்பட்டது 2014. 7வது நிதிக்குழுவின் அறிக்கை 2015. 7வது நிதிக்குழுவின் நடைமுறை 2016 அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் பாதுகாப்புன்னு குடுத்திருக்கேன். சோ அப்படியே இங்க வந்துருங்க. நகரங்கள் அடிப்படையில் பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் பெங்களூரு முதலிடத்தில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? பெங்களூர். செகண்ட் பிளேஸ்ல சென்னைங்க. சோ நகரங்கள் அடிப்படையில். ஆனா மாநிலங்கள் அடிப்படையில் யாருன்னா கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்க. பாருங்க சிட்டிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா பெங்களூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை. அதுவே ஸ்டேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா கேரளா. சோ லாஸ்ட் பிளேஸ் என்னன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் என்னங்க சார் திடீர்னு கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா பண்ணுவேன். செகண்ட் பிளேஸ் என்னன்றதையும் பாருங்க. லாஸ்ட் பிளேஸ் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. அடுத்தது வெளியேறுதல். என்ன சார் புதுசா வெளியேறுதல்னு குடுத்துருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிய பிடிக்கிறாருங்க அமெரிக்கால. அமெரிக்கால ஆட்சிய பிடிச்ச உடனே நம்ம என்ன சொல்றாருன்னா, நான் 3 அமைப்புகள்ல இருந்து வெளியேறேன்ட்டாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், பாரிஸ் ஒப்பந்தம், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்றவற்றிலிருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் சார்ன்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக நான் நிதி நிறைய குடுத்துட்டேன். ஆனா எந்த ஒரு நாடும் இது பின்பற்ற மாட்டுது. சோ இந்த நிதியை நான் வீணாக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எந்த அமைப்பில இருந்து வெளியேறினாருன்னா, அந்த 3 அமைப்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடா அந்த ஒப்பந்தங்கள் இயர் முக்கியங்க. இயர் பாருங்க WTO வந்து பாத்தீங்கன்னா 95ல உருவாக்கப்பட்டது. 1798. சோ இது மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கங்க கைஸ். ஓகேங்களா? பாரிஸ் ஒப்பந்தம்ன்றதும் இது செக் பண்ணிங்க. WHO வந்து பாத்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் உங்களை எக்ஸாம்ல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட். இது ரொம்ப ஷார்ட்கட் ரொம்ப ஈஸிங்க. நிதி சுகாதார குறியீடு 2025 அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. அப்ப நிதி சுகாதார குறியீட்டில் முதலிடம் இருக்கிறது ஒடிசா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, என்கிட்ட பணம் அதிகமா இருந்தா நான் ஓடிடுவேன். அப்போ என்னதுங்க? ஒடிசா. சோ அப்ப பாருங்க நான் ஓடி போய் யார சந்திப்பேன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சதீஷ சந்திப்பேன். சதீஷ் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது யார்? சதீஷ். 2 பேரும் எங்க போவோம்? கோவாவுக்கு போவோம். முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப நிதி சுகாதார குறியீடு 3 இடங்கள ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் நிதி அதிகமா இருந்தா ஓடிடுவேன். ஒடிசா. ஒடிசா போன உடனே சதீஷ் என்ற ஃப்ரெண்ட் சத்தீஸ்கர்ல இருந்து கூப்பிட்டுப்பேன். அங்கிருந்து எங்க போவேன்? கோவாக்கு 3வது போயிடுவேன். ஜஸ்ட் 3வது 3 பிளேஸ்ன்றாங்க. அப்ப தமிழ்நாடு நிதி சுகாதார குறியீட்டுல 11வது இடத்துல இருக்கு. சார் கடைசி இடம்னா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் பஞ்சத்துல அடிபட்டேங்க. அப்ப என்னது? பஞ்சாப். அவ்வளவுதாங்க சார். இருக்கத்திலே இந்த ஷார்ட்கட்ட ஞாபகம் வச்சுக்கங்க. படிக்கலாம் கூடாது. அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கணும். நிதி அதிகமா இருந்துச்சுன்னா ஓடுறேன், சதீஷ்குமார பார்க்கிறேன், கோவாக்கு போறேன். 11வது இடத்துல என்னுடைய நண்பர் தமிழ்நாடு இருக்காரு. அப்படியே தூக்குங்க. பஞ்சத்துல அடிபட்ட கடைசி இடம் நிதி சுகாதார குறியீடு அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சார் என்ன சார் பொது சிவில் சட்டம்னா யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவாங்க गाइस. சார் அது என்ன சார் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாருக்குமே பொது. இப்ப திருமண சட்டங்கள்ல பொறுத்தவரைக்கும் கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து இவங்க எல்லாருக்குமே வெவ்வேறு திருமண சட்டங்கள் இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் வெவ்வேறு இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க? பொதுவா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதான் ஆர்டிகல் 44. உத்தரகாண்ட் மாநிலமானது பொது சிவில் சட்டத்தை இயற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சுதந்திரத்திற்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை இயற்றிய மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட்ங்க. சோ அப்போ சுதந்திரத்துக்கு முன்பு யாருன்னா இயற்றிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இயற்றிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கோவா. அப்ப பாருங்க யாருங்க? கோவா. கோவா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொது சிவில் சட்டத்தை இயற்றுறாங்க. அப்ப நம்ம சுதந்திரத்துக்கு முன்பு, பின்பு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அப்ப 2 மாநிலங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப ஆர்டிகல் முக்கியங்க. அப்ப இந்த ஆர்டிகல் எங்க இருக்குன்னா டிபி
எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ வந்து நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புவிசார் குறியீடு. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இந்த இடத்துல 69 மாறிச்சு. ஜனவரின்றதுல 59 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 70 மேல போயிடுச்சு. 79 மேல. ஸோ என்ன பண்ணலன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் புவிசார் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ளது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. 2ஆம் இடம் யாருன்னா தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 10, 2024 நம்ம தமிழ்நாடு அரசு கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களின் வாழ்வு மேம்பாடுக்காக, மாசு கட்டுப்பாட்டுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழகத்துல 14 கடற்கரையோர மாவட்டங்கள் இருக்குங்க. அதனுடைய லென்த் பாருங்க 1076 கிலோமீட்டரா கொண்டு செயல்படுது. சோ இங்க என்ன பண்ணனா இந்த கடலோர சமூகங்கள் வாழ்வை மேம்படுத்தணும், கடற்கரையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்க அமைக்க போறாங்கன்னு பாருங்க. கடம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல, செங்கல்பட்டு மாவட்டம். கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம், சென்னை மாவட்டம். இந்த 2 பிளேஸ்லயும் அமைக்க போறாங்க. கடல் ஆமைகள். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கு. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம். இப்ப பாருங்க, கடற்பசு பாதுகாப்பு மையம் வேற. சர்வதேச கடற்பசு. ஏன்னா கடற்பசுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் வந்து அழியும் தருவாயில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோரா தஞ்சாவூர் மாவட்டங்க. மனோரா தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடங்கள்லாம் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 11 கடற்கரைகளை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அந்த ப்ளூ சி சொல்லுவாங்க. ப்ளூ பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ 11 கடற்கரைக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நீலக்கொடி கடற்கரைகள் என்று சான்றளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம், சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க गाइस. நெக்ஸ்ட் மணற்கேணி செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க 2023 ஜூன் 25ல. சோ என்னன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சோலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளியில உருவாக்கப்பட்டது. இந்த செயலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குங்க. ஏன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களிலும் என்ன பண்றாங்கன்னா காணொலி வாயிலாக கற்பிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா காணொலி வாயில்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். எல்லாமே நான் படிச்சுட்டோம். படிச்சு முடிச்சு சிலர்லாம் டவுட்ன்னு கேட்பாங்க. சார் விஷுவலா வீட்ல இருக்கோம். அப்ப வீட்ல இருக்கப்ப கணினி வாயிலா என்ன பண்ணிக்கலாம்? நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணற்கேணி செயலின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுங்க. சோ அதனால இந்த நியூஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின அணிவகுப்பு விருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம 76வது குடியரசு தின அணிவகுப்பு விருது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 விதமா இது பிரிச்சு கொடுப்பாங்க गाइस. மாநிலங்கள் அளவுல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த ஊர்தி கரெக்டா இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா முப்படைகள்ல எது சிறந்த விளங்குதோ அதுக்கு கொடுப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சகங்கள் துறை சார்ந்த அலங்கார ஊர்திகள் சொல்லிட்டு பிரிச்சு அதுக்கு கொடுப்பாங்க. ஃபோர்த் ஒன் தான் மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்ற மாரி மக்கள் எந்த ஊர்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பதிவு பண்ணுவாங்க गाइस. சோ அப்ப பாருங்க 76வது குடியரசு தின விழாவில் முதல் ஊர்தியாக பரிசு பெற்றது உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குங்க. செகண்ட் திரிபுரா, 3வது ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து முப்படைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல் பரிசுல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சகங்கள் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின விவகார அமைச்சகத்திற்கு என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுவே வந்து பாருங்க மக்களுடைய தேர்வு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்துடைய அலங்கார ஊர்தி வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்ங்க பத்ம விருதுகள் 2025 அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க 2025ல பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. இந்த நம்ம இந்திய நாட்டிலே மிக உயரிய விருதுகள்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விருதுகள் தாங்க. இது எப்பத்திலிருந்து கொடுக்கப்பட்டு வருதுன்னா 1954ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. சோ அப்ப இந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா 7 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 நபர்கள் யாருன்றத தெரிஞ்சுக்கங்க गाइस. ஆ துவூர் நாகேஸ்வர ரெட்டி தெலுங்கானா, நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேக்கர் சண்டிகர், குமுதினி ரஜினிகாந்த் லகியா குஜராத், லட்சுமி நாராயண சுப்பிரமணியம் கர்நாடகா, எம்.டி. வாசுதேவன் நாயர் கேரளா, ஓசாமு சுசுகி ஜப்பான், சாரதா சின்ஹா பீகார். இந்த 7 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது பத்ம பூஷன் விருது வந்து பாத்தீங்கன்னா 19 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நல்லி குப்புசாமி செட்டி தொழில் துறையில சேர்ந்தவர்.
அஜித்குமார், சோபனா சந்திரகுமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கலைத்துறை. நம்ம அஜித்குமாருக்கும் சோபனா சந்திரகுமாருக்கும் கலைத்துறையில விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்கள். பத்மஸ்ரீ விருதுகள் 113 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதுல 10 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். யார் யாரு எந்தெந்த துறைன்றத நோட் பண்ணுங்க கைஸ். குருவாயூர் துரை அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கலை. தாமோதரன் சமையல். சீனிவாசன் எம்டி சீனிவாசன் வந்து அறிவியல் பொறியியல். லட்சுமிபதி ராமசுப்பையர் இலக்கியம். புரசை கண்ணப்பன் சம்பந்தன் கலை. ஆர் அஸ்வின் விளையாட்டு. ஆர் ஜி சந்திரமோகன் வர்த்தகன் மற்றும் தொழில். ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி கலை. சீனி விஸ்வநாதன் இலக்கியம் கல்வி. வேலு ஆசான் கலை. அப்போ 10 பேரும் எந்தெந்த துறைகளை சேர்ந்தவர்கள் அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க guys. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நமக்கு பத்ம பூஷன் விருது ரொம்ப ஈஸி. 3 பேர். நல்லி குப்புசாமி செட்டி, அஜித்குமார், சோபனா அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். கென்யாவில் இருந்து கொண்டு வரப்படும் 20 சிறுத்தைகள் காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தை தனிமைப்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அமைந்திருக்குன்னா மேற்கு வங்கத்தில் அமைந்திருக்கு. அப்ப சர்வதேச சிறுத்தைகள் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 4. சோ ஏன் இது சொல்றேன்னா, ஒரு சிறுத்தை வேகமாக ஓடுறதுக்கு என்ன தேவைன்னா புதர்கள் இருக்கக்கூடாது, காடுகள் இருக்கக்கூடாது, கற்கள், அந்த பாறைகள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வேட்டையாடும் பொழுது வேகமாக ஓடும்போது அது என்ன இறக்கும் நிலை ஏற்படும், கீழே விழுந்து அடிபட்டு. சோ அப்ப என்னன்னா இந்தியாவுல சிறுத்தை இனம் அழிஞ்சிச்சுங்க. சோ அப்ப என்ன பண்ணினாங்கன்னா அந்த மத்திய பிரதேசம் குன்னோ தேசிய பூங்காவில் தான் ஃபர்ஸ்ட் நமீபியால இருந்து அந்த சிறுத்தைகள் கொண்டு வரப்பட்டு அங்க என்ன பண்றாங்க மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. இப்போ இந்தியாவுல சிறுத்தைகள் முற்றிலும் அழிந்து விட்டதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது என்ன பண்றாங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்றது சொல்லணும். நெக்ஸ்ட் காய்ஸ், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஜனவரி 10, 2024ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இது எங்க தொடங்கப்பட்டதுன்னா திருவள்ளுவர் மாவட்டம். தொற்றா நோய்களுக்கு முக்கியங்க, தொற்று நோய் கிடையாது, தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சோ என்னன்னா தொழிற்சாலைகள்ல பணிபுரிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை செய்யணும், ரத்த பரிசோதனை செய்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிபி பிரஷர் எல்லாமே பண்ணணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு 50 லட்சம் தொழிலாளர்களுக்கு பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்க தொழில் செய்யற இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு மருத்துவ முகாம் அமைச்சு அந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. பட் நமக்கு தெரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் மாவட்டம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, நல்ல growth கிடைச்சிருக்குங்க. சோ அதனால இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குங்க. நெக்ஸ்ட் இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ங்க. சோ என்னன்னா தமிழக தொல்லியல் துறை சார்பில் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டது. இது வந்து ஒரு நூல். ஏன்னா தமிழக நிலப்பகுதியில் தொடங்கியதுதான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வட இந்தியாவில் செம்பு காலம்னா தென்னிந்தியாவில் இரும்பு காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இரும்பு உருக்கு ஆலை வந்து பாத்தீங்கன்னா கிமு 3345 அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப பாருங்க பிளேசஸ் எல்லாம் பாருங்க, இரும்பு உருக்கு ஆலைகள் எங்கெல்லாம் இருந்திருக்குன்னா மாங்காடு, சேலம், கீழமடி, திருவண்ணாமலை, மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, தூத்துக்குடி இங்கெல்லாம் முதுமக்கள் தாழிகளும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்க, தமிழகத்தில் கிடைத்த தொல்லியல் மாதிரிகளை பூனே, அகமதாபாத் ஆய்வகங்களுக்கும் அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா ஆய்வகத்துக்கும் அனுப்பி பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ அதுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. சோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்காருங்க. என்ன பண்றாரு, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் வாரியம். நம்ம மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக பெண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கும் சிறப்புன்னு சொல்லலாம். அப்ப இந்தியாவுக்கே சிறப்புனா மஞ்சள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா மஞ்சள் இல்லாம வீட்டுல சமைக்கிறதுல இருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் தெலுங்கானா நிஜாமாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல அமைக்க போறாங்க. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னா கங்கா ரெட்டிங்க. உலகளாவிய மஞ்சள் வர்த்தகத்தில் இந்தியா 62% பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப மஞ்சள் என்ன சொல்லலாம்னா தங்க மசாலான்னு சொல்லலாமா? அப்போ தமிழ்நாட்டின் ஈரோடு மஞ்சள் சந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய இடங்களில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப பாருங்க, புவிசார் குறியீடு பெற்ற மஞ்சள்கள் பாத்தீங்கன்னா லகடாங் மஞ்சள் மேகாலயா, கந்தமால் மஞ்சள் ஒடிசா, ஈரோடு மஞ்சள் தமிழ்நாடு, இது ஈஸியா நான் புடிச்சுக்கலாம் ஈரோடு. ஆர்மூர் மஞ்சள் நிஜாமாபாத் அண்ட் தெலுங்கானா அப்படின்னு நான் புடிச்சுக்கேன். சோ இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஸ்பெடெக்ஸ் விண்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இது என்ன சார் ஸ்பெடெக்ஸ் விண்கலம்? இங்க கவனிக்கிறீங்களா எல்லாருமே? ஒரே நிமிஷம் அந்த இந்த தேரி எல்லாம் பார்த்துட்டு விட்டுருங்க. இது எர்த் பூமி, இது ஆர்பிட்,
சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லலாமா? சோ இங்க என்ன பண்றாங்கன்னா 2 விண்கலங்களையும் ஒன்றா இணைக்கணும். சோ இங்க ஒரு விண்கலம் இருக்கும். இங்கிருந்து ஏவப்படும். இங்க ஒரு இந்த விண்கலத்துல பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு இந்த 2 விண்கலங்களும் ஒரு இடத்துல சந்திக்குங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா ஜாயின் பண்ணும். இது ஜாயின் பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த SpaceX A, SpaceX Bயும் போய் ஜாயின் பண்றோம். அது டாக்கிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்கப்பா. என்னங்க? டாக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த SpaceX A, SpaceX B ஆகிய 2 விண்கலங்களை PSLV C-60 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ ஏவியது. PSLV C-60 எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. SpaceX விண்கலங்கள் எந்த ராக்கெட் மூலம் ஏவப்படுதுன்னா, இந்த விண்கலம் மூலம் ஏவப்பட்டு திருப்பி என்ன பண்ணாங்க? 2த்தையும் இணைச்சு வெற்றிகரமா முடிச்சாங்க. அப்ப வெற்றிகரமா இணைத்ததில் 4வது நாடு தான் இந்தியா. முதல்ல அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப பாருங்க, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்பிட்ல நம்மளுடைய பாரதிய அந்தராட்சி நிலையம் 2035ல நிறுவ போறோம். இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிலையம் இருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு ராக்கெட் ஏவப்படும். இந்த ராக்கெட்ல இருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல இருந்து இன்னொரு சின்னதா செயற்கைக்கோள் பிரிஞ்சு போயிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணும். இதான் நுழைவு வச்சுக்கோங்களேன். இதுல போய் ஜாயின் பண்ணிடுங்க. சோ அதுதான் இந்த டாக்கிங் மெத்தட் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்காக சோதனை ஓட்டமாக தான் இந்த SpaceX விண்கலம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்ப இதுக்கான பிரத்யேக விண்கலங்கள் 2028ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா PIBல இருக்கிறது கொடுத்துட்டேன். இப்போ GK பாயிண்ட்ஸ்ல வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பார்த்துட்டே போலாம். கவனிச்சுட்டே வரீங்களா? சிறந்த காவல் நிலையம் விருது தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் வாங்கினா மதுரை, திருப்பூர், திருவள்ளூர் அந்த 3 காவல் நிலையங்கள் சிறந்த காவல் நிலையங்கள் விருதுன்னு சொல்லிட்டு பெற்றிருக்கு. அடுத்தது தேனி மாவட்டத்தை சேர்ந்த முருகவேல் என்பவருக்கு நோட் பண்ணுங்க நாராயணசுவாமி நாயுடு விருது வழங்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு நாராயணசாமி விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா முருகவேல் என்பவருக்கு. என்னன்னா அதிக நெல் உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டுல, அவங்களுக்கு தான் இந்த நாராயணசாமி விருது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோ டிக்டாக் செயலிக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அது என்ன சார் டிக்டாக் செயலி? டிக்டாக் செயலின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வீடியோ மேக் பண்றது. சோ அந்த செயலியை அமெரிக்கா தடை செஞ்சுட்டாங்கப்பா. இந்தியாவுல எப்ப தடை செஞ்சாங்கன்னா 2020ல தடை செஞ்சாங்க. இப்ப கேட்கலாம் டிக்டாக் செயலி தற்போது தடை செய்த நாடுனா அமெரிக்கா. சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் சிலையானது சிவகங்கையில் திறக்கப்பட உள்ளது. இந்த சிவகங்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாளையக்காரர்கள்ல. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் என்ற சிலையானது எங்க திறக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவகங்கை. அது மட்டும் நோட் பண்ணுங்க. தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதியை தமிழ் மொழி தியாகிகள் தினம் நோட் பண்ணணும். தமிழ் மொழி இந்த தமிழக அரசு எங்கன்னா ஒரு விஷயத்த அறிவிச்சாங்கன்னா அது என்ன பண்ணிடணும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த தாளமுத்து நடராஜன்ங்க. தாளமுத்து நடராஜன் இவங்க தான் மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவங்களை நினைவூட்டும் போது தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொண்டாடப்படுகிறது ஜனவரி 25. ஜனவரி 25 இன்னொரு டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே 25 வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் டேங்க. வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The next one. One second guys. வங்கதேச அரசியலமைப்பிலிருந்து செக்குலரிசம், சோசியலிசம், நேஷனலிசம் போன்ற வார்த்தைகள் அண்மையில் நீக்கப்பட்டது. சோ முடிஞ்சிச்சுங்க. அப்ப எந்த அரசியலமைப்பிலிருந்து செக்குலரிசம், சோசியலிசம், நேஷனலிசம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டதுன்னா வங்கதேசம். என்ன காரணம் நமக்கு தெரியும். ஷேக் ஹசீனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அதன் காரணமாகவே இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க guys. அடுத்தது செயற்கை தொழில்நுட்ப மாநாடானது பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெறுகிறது. அப்ப முதல் AI மாநாடு எங்க நடத்த போறாங்கன்னா பிரான்ஸ்ல தான் நடத்த போறாங்க. அது பிப்ரவரி மாசமும் நம்ம டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களில் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் 28வது மாநாடு 2026ல இந்தியாவில் நடைபெறுங்க. அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாது. காமன்வெல்த் மாநாடுகள்ல இருக்குல்ல அந்த நாடுகள்ல நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் கலந்துப்பாங்க. 2வது பாருங்க அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்களும் தலைமை தாங்குவாங்க. அதனுடைய 28வது மாநாடு எங்க நடத்த போறாங்கன்னா இந்தியா நடத்த போறாங்க அடுத்த வருஷம். சோ இந்த மாநாடுகள்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் one second guys. ஜனவரி மாதத்தினை தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது கொஸ்டின்ங்க. சோ பாருங்க அமெரிக்கா டிக்டாக் செயலியை தடை பண்ணிட்டாங்க. 2வது பாருங்க WTO, WHO பாரிஸ் ஒப்பந்தத்தை வெளியே வந்துட்டாங்க. ஆனா தமிழ் மாதம்
இருக்கிற ஜனவரி மாதத்துல தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக ஜனவரி மாதத்தினை அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது உகாண்டாவில் கம்பாலா பிரகடனம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அதன கம்பாலா பிரகடனம்னா விவசாயங்களை வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகடனம் தான் இந்த கம்பாலா பிரகடனம்ன்றது. இதை நோட் பண்ணுங்க. அடுத்தது நாகாலாந்து மாநிலத்தில் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சோ நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் திட்டம்ன்றது அப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க. நாகாலாந்து தான் நடமாடும். அவ்வளவுதான். உலக சுகாதார நிறுவனத்தின் மலேரியா இல்லாத நாடாக ஜார்ஜியாவை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜார்ஜியான்ற ஒரு நாடுல என்ன பண்ணல, இந்த மலேரியாவே கிடையாதுன்றாங்க. அப்ப மலேரியாவை நம்ம எரடிகேஷன் பண்றதுக்கு இயர் எவ்வளவு வச்சிருக்கோம்னா 2030 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்க. சோ டிபி வந்து பாத்தீங்கன்னா 2025 இந்த வருஷத்துல என்ன பண்ணணும், காசு நோயை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இலக்க வச்சிருக்கோம். அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு சத்யநாராயணன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளது. சோ அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் இருக்குங்க. அந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் ஆராயறதுக்கு சத்யநாராயணன், நீ குற்றம் பண்ணியா? சத்தியமா பண்ணல சார் அப்படின்னு சொல்லணும், ஞாபகம். அப்ப 3 குற்றங்களை ஆராயறதுக்கு சத்யநாராயணன் அப்படின்ற தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மகாபலிபுரத்தை சேர்ந்த அடுத்து திருவிடந்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 10வது சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்றது. அப்ப கொஸ்டின் எப்படின்னா 10வது சர்வதேச பலூன் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா தமிழ்நாடு மகாபலிபுரத்துல திருவிடந்தை அப்படின்றத நோட் பண்ணுங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 10,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் 605 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, புவிசார் குறியீடுல யூபி ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவுல மொத்தம் எவ்வளவு இருக்கு? 605 பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 2024ஆம் ஆண்டில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை உத்தரப்பிரதேச மாநிலம் வெளியிட்டது. சோ அப்ப இந்த இடத்துல 2024 2025ன்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடுங்க. தமிழ்நாடு 2025ல வெளியிட்டாங்க. ஆனா 2024 யார் வெளியிட்டாங்க? உத்தரப்பிரதேச மாநிலம் கொடுத்துட்டாங்க. காட்டுப்பன்றிகளை அழிக்கும் சட்டம் கொண்டு வந்துள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்பாங்க தமிழ்நாடு. இந்த விவசாய நிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா காட்டுப்பன்றிகள் அதிகமா ஊடுருவி விவசாய நிலங்களையும் பயிர்களையும் சேதப்படுத்துது. அதனால என்ன பண்றேன், நானு அதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. அடுத்து பாருங்க, தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானா நிஜாமாபாத் நகரில் நிறுவப்படுவது. அதன் முதல் தலைவர் கங்கா ரெட்டி அப்படின்றத சொல்லிட்டோம். அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக ஏ.கே. மெகாந்தி அப்படின்றவர் என்ன பண்றாரு, நியமனம் செய்யப்பட உள்ளார் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப மெகாந்தி அப்படின்னா அணுசக்தி. உமாஜின் டிஎன் 2025 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உமாஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உமாஜின் சாதாரணமா கொடுத்துறாங்கன்னா அது உமாஜின்னா தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடுன்னு தெரிஞ்சுக்கணும். அது எங்க நடைபெறுகிறதுனா சென்னையில் நடைபெறுகிறது. அந்த உச்சி மாநாடு கேட்டாங்கன்னா எங்கேயுமே நீங்க தப்பு பண்ணக்கூடாதுங்க. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி நாராயணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓம்காரேஸ்வரர் மிதக்கும் சோலார் திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. மத்திய பிரதேசத்தில். ஓம்காரேஸ்வரர் மத்தியில தான் இருப்பாரு. அப்ப மத்திய பிரதேசம். நர்மதை நதியில் தான் குளிப்பாங்க. அப்ப நர்மதை நதி. தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல ராஜமுந்திரி என்ற பகுதியில் அமைந்துள்ளது. ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருந்திருக்கு? ஆந்திர பிரதேசத்தில் ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு பகுதியில அமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பம், சமுதாயம், பணியிடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் சகி ஒன் ஸ்டாப் மையம் என்ற திட்டத்தினை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தில் உதவி பெற 181 என்ற இலவச எண்ணை அறிமுகம் செஞ்சிருக்காங்கப்பா. சோ பெண்களுக்கு எதனா ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல 181 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அவங்களுடைய திட்டங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பெண்களுக்கான இலவச உதவி எண்கள்னு சொல்லிட்டு இருக்கு. 100 1091 100 1091. இது எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்க. சோ இந்த கொஸ்டின் எப்படின்னா, சமீபத்தில் அசாமில் விளையும் அகோனி போரா அரிசிக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அகோனி போரா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசாம் அப்படின்னு அகோனி அசாம்ல இருக்கு. புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகத்திற்கும் கீழடியில் அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டினார். இது பார்த்தாச்சு. டெல்லியில் தேசிய பழங்குடியினர் மாநாடுனால முக்கியம். ஏன்னா பழங்குடியினர் அமைச்சகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சகத்துல 76 ரிபப்ளிக் டேல வின் பண்ணாங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் மாநாடு 2025 வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்குது. அடுத்தது, தொழிலாளர்கள் அதிக வேலைவாய்ப்பு வழங்குவது, அதிக அளவு உற்பத்தி செய்வதிலும் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. 2ஆம் இடத்துல மகாராஷ்டிரா. அது என்ன சார், அதிக இங்க வந்தீங்கன்னா வேலை இருக்கு, அதுதான் தமிழ்நாடு. 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் குஜராத்துங்க.
வேற வழி கிடையாது. தமிழ்நாடு ஞாபகம் வச்சுங்க. மகாராஷ்டிரா செகண்ட், தேர்ட். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜிடிபில இவன் ஃபர்ஸ்ட். யாரு? மகாராஷ்டிரா. தமிழக செகண்ட். அப்ப அந்த மாதிரி கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து, முதியோர் பராமரிப்பு குறியீட்டில் இந்தியா 123வது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடத்தை சுவிட்சர்லாந்துங்க. அது என்னங்க? முதியோர்களை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறதுல பெஸ்ட் கண்ட்ரினே தான் சுவிட்சர்லாந்து தாங்க. சோ அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 123 முதியோர்கள் என்ன பண்ணல? அவங்க சரியா பராமரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 12.80 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப மக்களுடன் முதல்வர் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. அப்போ 18/12/2023 ஆண்டு. மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் சிறப்புரை ஆற்றும் அதிகாரத்தை பற்றி கூறும் விதி 176. 2025ஆம் ஆண்டிற்கான ஏரோ இந்தியா கண்காட்சி பெங்களூருவில் நடைபெற்றது. அப்படின்னா ஏரோ இந்தியானா ஒண்ணு இல்லைங்க. எல்லாம் ஹெலிகாப்டர் சாகசம், அந்த ஏரோப்ளேன் சாகசம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஜெட் அந்த அந்த சாகசம் எல்லாமே எங்க நடந்துச்சுன்னா பெங்களூர்ல நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏரோ இந்தியா கண்காட்சின்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் 100ஆண்டு சர்வதேச மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா சென்னையில் நடைபெற்றது. கம்பாலா பாரம்பரிய விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா கர்நாடக மாநிலம். கம்பாலான்னு ஒன்றது இல்லைங்க, நம்ம ஜல்லிக்கட்டு பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி கம்பாலான்றது அந்த இதுல பண்ணுவாங்க guys. அடுத்தது, டாம் டாம் டிராபிக் இன்ஸ்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் guys. நெரிசல் மிகு நகரங்கள் பட்டியலில் பெங்களூரு முதலிடம். நம்ம சொல்லிருப்போம் சார், ஒரு 120 மீட்டர் கடக்கிறதுக்கு எனக்குலாம் 35 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஏசுங்க, என்ன சார் சொல்றீங்க? பெங்களூர் போயிட்டு இருந்தேங்க, ஒரு 35 நிமிஷம் அந்த இடத்துல 120 மீட்டர் கடக்கிறதுக்கு ஆச்சு. அப்படி ஒரு கிளட்ச போடுறது, கீரை போடுறது, கிளட்ச போடுறது, கீரை போடுறது, கால் பார்த்தா பெருசா வீங்கிச்சு. அப்ப பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்க. செகண்ட் இடங்கள்ல பூனே, டெல்லி, மும்பை ஆகிய அடுத்தடுத்த இடங்கள் இருக்கு. இந்தியாவின் முதல் கடலோர மற்றும் வேடர் பறவைகள் கணக்கெடுப்பு குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள கடல் தேசிய பூங்காவில் நடைபெற்றது. அப்ப முதல் ஃபர்ஸ்ட் டைம் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு எங்க நடத்த போறாங்கன்னா குஜராத் மாநிலம் ஜாம் நகர்ல நடத்த போறாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையை வென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு பல்லுயிர் அருங்காட்சியகம் பாதுகாப்பு மையம் எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னா கன்னியாகுமரியில் அமைக்கப்படுது. ஏன்னா இந்த இடத்துல பல்லுயிர் அருங்காட்சியகம் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு பல்லுயிர் தலங்கள் நிறையவே இருக்குன்றாங்க. பாகிஸ்தானில் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் நினைவு கண்காட்சி அரங்கு திறக்கப்பட உள்ளது. சோ என்னன்னா, அங்க பஞ்சாப் மாகாணத்தின் தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா லாகூர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங்கோடைய நினைவு கண்காட்சி வைக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு இவருடைய பங்கு முக்கியதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது, UDISC அறிக்கையின்படி பீகாரில் பள்ளி இடைநிற்றல் விகிதம் அதிகமாக உள்ளது. சோ அப்போ பள்ளிகள்ல இடைநிற்றல் விகிதம் அதிகமாக உள்ளது பாத்தீங்கன்னா நம்ம பீகார் தான். நம்ம பார்த்திருப்போம், எழுத்தறிவு விகிதத்திலும் பீகார் தான் இருக்கும். நமக்காக ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த திட்டங்களையும் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் சேர்ந்தாங்க விளங்குது. நெக்ஸ்ட், இந்தியாவில் 2024ஆம் ஆண்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக வெப்பமான ஆண்டாக அறிவித்துள்ளது. சோ 2024ஆம் ஆண்டு வெப்பமான ஆண்டு யார் அறிவிச்சா? இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவம் பாங்காங் ஏரியில் சிவாஜியின் சிலையை நிறுவி உள்ளது. பாருங்க, இந்த இடத்துல மத்திய அரசாங்கம் கிடையாது. யார் நிறுவுதுன்னா இந்திய தேசிய ராணுவம். ஏன்னா அந்த இவருடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியில்னா பாங்காங். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வீரருடைய சிலையை நிறுவும் போது நம்ம ஒரு உணர்ச்சி பொங்கி இருப்போம்ல, அந்த மாதிரிதான் சிவாஜி சிலையை நிறுவந்தா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்ங்க, நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்த ஜிகே பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு அழகா பார்த்துட்டே வந்துடலாம். நோட் பண்ணுங்க guys. சோ பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா 2016 கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. 200 ரூபாய் நோட்டுகள் இந்திய அரசால் எந்த ஆண்டு திரும்ப பெறப்பட்டதுன்னா 2023 திரும்ப பெறப்பட்டது. இந்திய அரசால் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தாண்டாங்க 2025. இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்ஸ்ங்க. இந்த புத்தகத்தில் டஃப் தி ஏஜஸ் என்ற புத்தகத்தில் எந்த பகுதியை பற்றி குறிப்பிட்டுள்ளனா ஜம்மு காஷ்மீர் பகுதியை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியில் நடைபெற்றது. ஆனா அதுக்கு முன்னாடி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசு 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீத வேலை வாய்ப்பை உருவாக்கி உள்ளதுன்னு கேட்பாங்க. 36%. இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சோ இது கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சு வச்சுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எக்ஸ்ட்ரா இந்த ஜிகேல அதுல ஆட் பண்றோங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்ப தொடங்கப்பட்டதுன்னு சொன்னா 1925 டிசம்பர் 26 தொடங்கப்பட்டது. சபகர் துறைமுகம் எங்க இருக்குன்னா ஈரான்ல இருக்குங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் வழியா போக முடியாதுன்றதால ஈரான்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சபகர் துறைமுகத்தை தொடங்கிருப்பாங்க. சபகர் துறைமுகம் ஈரான் மத்திய ஆசியாவிற்கு செல்வதற்காக.
பிரவாசி பாரதி சம்மன் விருது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருதுங்க. தமிழக அரசு சிந்து சமவெளி ஆய்வு இருக்கையை யாருக்காக கொடுக்கப்படுதுன்னா ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி ஜான் மார்ஷல் தனது கண்டுபிடிப்பை எழுதி பெரியார் விடுதலை என்ற நாளிதழில் அதை கட்டுரையாக வெளியிட்டார். ஜான் மார்ஷல் எழுதின தனது கண்டுபிடிப்பை பெரியார் என்ன பண்ணாரு? எந்த நாளிதழ் வெளியிட்டார்னா விடுதலை என்ற நாளிதழ் கொடுத்திருக்காருங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக், முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரிங்க தமிழ்நாட்டுல. இவர் தகவல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 6.36 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப முதல் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதின்னு கேட்டாங்கன்னா சோழிங்கநல்லூர் அப்படின்றாங்க. குறைவானது வந்து பாத்தீங்கன்னா கீழ்வேலூர்ன்றாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அதிக மக்கள் வாக்காளர் கொண்ட மாவட்டம் பாத்தீங்கன்னா சென்னை. குறைந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் அப்படின்னு முடிக்கிறாங்க. வறுமையை ஒழிக்க தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க தாயுமானவர் திட்டம். இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன் கன்னியாகுமரி பார்த்தாச்சு. மக்களவை தேர்தலில் முதல் முறையாக 543 தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. சென்னை பெருநகர காவல்துறையால் காவல் கரங்கள் என்ற அமைப்பு எதனுடன் தொடர்புனா ஆதரவற்றவர்களை மீட்க தான் இந்த காவல் கரங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துச்சுங்க. விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஆண்டு 2023. இந்த விஸ்வகர்மா திட்டம் இந்த கைவினை அறிஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான்றாங்க. இந்த எத்தனை தொழில்கள் எத்தனை லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்கப்பா. 18 வகை தொழில்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கப்பா மத்திய அரசு. அந்த 18 வகை தொழில்கள் என்னன்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க மானியமா எடுக்கலாம். காசு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் தரன்றாங்க. தமிழகத்தில் தற்போது எத்தனை மாநில அந்தஸ்து பெற்ற மாநில கட்சிகள் உள்ளதுன்னா 6 மாநில அந்தஸ்து கட்சிகள் உள்ளது. ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வாக்குகள் பெற்று என்ன பண்றாங்க மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றது. பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி எந்த ஆண்டு வெப்ப அதிகரிப்பு 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள என்ன பண்ண 1.5 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து சோன்மார்க் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டது? இந்த சோன்மார்க் சுரங்கப்பாதை வந்து பாத்தீங்கன்னா உலகிலே உயரமான சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல அமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஐஎம்டியோட தொடங்கப்பட்ட ஆண்டு 1875ங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிவிழாவே கொண்டாடுறாங்க. ஆனா இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கற்றல் கற்பித்தல் தரத்தினை மேம்படுத்துவதற்காக எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 ஜூன் 13. அடுத்து கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழகத்தை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடியால் மிஷன் மௌசம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த மிஷன் மௌசம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, பருவநிலைக்காக. ஏன்னா ஐஎம்டி தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1875. ஒரு குறிப்பிட்ட 2025. அந்த ஆண்டை நிறைவு கூறுறதுக்காகவே இது தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்ங்க சமுத்திரயான் திட்டம் ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா கடலுக்கு அடியில போயிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் சமுத்திரயான் திட்டம். அது எத்தனை மீட்டர் வரைக்கும் உள்ள போய் ஆய்வு பண்ணலாம்னா 6000 மீட்டருங்க. இங்க நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்திருப்போம். சாகர் மாலா திட்டம்னு ஒண்ணு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? சாகர் மாலா. அதானே சார் சாகர் மாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைமுகங்களுக்கு அந்த ரோடு வசதி போக்குவரத்து வசதி ஏற்படுத்துறது தான் சாகர் மாலா அப்படின்வாங்க. இந்த பாரத் மாலானா ஒண்ணு இல்லைங்க, அதே தாங்க சேம் தாங்க. இந்த இடுக்கான பகுதிகள் எல்லாமே என்ன பண்ண ரோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ராணுவ தினம் ஜனவரி 15ங்க. தை மாதத்தின் 2ஆம் நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறதுனா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே गाइस. நெக்ஸ்ட் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்த நாடுகளில் தவறானது. பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்காது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஞாபகம் இருக்குங்களா? யுஎஸ்ஏ, ரஷ்யா, சீனா இவங்க எல்லாம் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல ஜப்பான் இருக்காது. தமிழகத்தில் கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு கற்றல் செயல்பாட்டிற்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்ட செயலி தான் என்னது? மணற்கேணி செயலி. ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 16, 2016. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் இமானுவேல் மேக்ரோன் சிறப்பு விருந்தினராக வந்தார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இந்த காற்றாலையும் சூரிய ஒளி உற்பத்தியிலும் யார் இருக்காங்கன்னா இப்போ ராஜஸ்தான் இருக்காங்க. அடுத்ததுங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 23 டிசம்பர் 18. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். விடுதலை அடைவதற்கு முன்பு பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்தது கோவா.
தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1925. நம்ம பார்த்திருப்போம். பேட்டி பச்சோ பேட்டி படாஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படின்னு சொல்ற திட்டம் தொடங்கப்பட்டது 2015. எந்த மாநிலம்னா ஹரியானா மாநிலத்தில் தொடங்கியிருப்பாங்க. இந்திய தொழில்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ் இது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை பராக்கிரம தினமாக எந்த நாள் முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? ஜனவரி 23 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது சஞ்சய் என்ற ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு DRDO. நம்ம பார்த்திருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா DRDO வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ராக்கெட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப சஞ்சய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நிகழாண்டின் கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்கப்பா. பொற்கால இந்தியா பராமரிப்பு மற்றும் மேம்பாடுங்க. சோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. பொற்கால இந்தியா பராமரிப்பு மற்றும் மேம்பாடு. அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை செய்யும் சட்டம் நிறைவேற்றியுள்ள நாடு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ங்க. சோ இந்த ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்கும். 14 வயசு குழந்தைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது? போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அனைத்து குழந்தைகளும் பள்ளிகள் என்ன பண்ணக்கூடாது? ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றிய நாடுன்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஜிஎஸ்டின்றதையும் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க 1954ஆம் ஆண்டு. அடுத்து மயிலாடும் பாறை அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. இது கிருஷ்ணகிரி மாவட்டம். நம்ம பார்த்தோம்னா இந்த இரும்பு உருக்கு ஆலைகள்லாம் அங்க அதிகமா காணப்பட்டிருக்கும். சோ அதனால அந்த இடம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பார்த்துட்டோம். நிதி ஆயோக்கிய நிதி வள குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருந்தா? ஒடிசா. என்கிட்ட பணம் இருந்தா நான் ஓடிடுவேன். கடைசி இடத்துல இருந்தா பஞ்சமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயும் போக மாட்டேன். அமைதியா படுத்துருவேன் அப்படின்னு சொல்லாங்க. சரி ஓகேவா? சோ நான் 2, 3க்கு ஷார்ட்கட் சொல்லியாச்சு. ஓகேங்க. இங்க பாருங்க சுதந்திரத்துக்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்திய முதல்வர். உத்தரகாண்ட்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல்வர்னா புஷ்கர் சிங் தாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அடுத்தது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காங்க. சோ அந்த பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்துலங்க. நல்லா கவனிச்சுங்க காய்ஸ். அப்போ என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. என்னங்க? எல்லாருக்குமே இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா பழங்குடியினருக்கு பொது சிவில் சட்டத்துல அந்த உள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க காய்ஸ். ஏன்னா அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தனி விஷயங்கள்ல இருக்கும். அதனால விட்டுட்டாங்க. அடுத்து பாருங்க ரொம்ப காய்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம தொழில் முனைவர் திட்டத்திற்காக தமிழக அரசு மாநில பங்கு நிதியாக எவ்வளவு நிதியை ஒதுக்கியுள்ளதுன்னு கேட்டீங்கன்னா 4,16,00,000 ஒதுக்கியிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளதுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேசம் பார்த்தாச்சு. குடியரசு தின வெள்ளாடுகள் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைய உள்ளது. நம் நாட்டில் எத்தனை சதவீத விவசாய நிலங்கள் சிறு விவசாயிகளிடம் உள்ளதுன்னா 92% விவசாய நிலங்கள் இருக்குன்றாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யாருன்னா R.K. சண்முக செட்டி. விண்வெளி ஆய்வின் சிற்பி என போற்றப்படுபவர் விக்ரம் சாராபாய். குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு எந்த ஆண்டு இலக்கை நினைத்ததுன்னா 2030. சோ இவ்வளவுதான் கைஸ். சோ பாருங்க நான் 3ஆ பிரிச்சிருக்கேன். PIB, GK அப்புறம் தினமணி நியூஸ் பேப்பர். இதுல இருக்கிறது எல்லாமே நான் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? ஜனவரி மந்த்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேங்க. சோ இந்த ஒரு வீடியோவை தெளிவா முழுசா பாத்துருங்க. இதை முடிச்சிருங்க. ஓகே. இது பத்தி முழுசா முடிச்சு விட்டுருங்க கைஸ். அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 எக்ஸாம் சொன்ன பாத்தீங்களா? குரூப் 1, குரூப் 4 அண்ட் குரூப் 2. இது 3 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ஓகே கைஸ். தேங்க் யூ.